வேண்டுதல்களை எனக்கு அருள செய்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருள செய்ய எனக்கு அவர் கொடுக்கிறார். என் ஆத்துமாவை நீ விசாரிக்கிறவராய் இருக்கிறீர் என்று எத்தனை பேர் நன்றி உள்ளவர்களாய் நாம் அவரிடத்திலே சொன்னோம். நான் அவரை விசாரிக்கவில்லை என்றால், விசாரிக்கிறது என்றால் நான் அவரிடத்திலே பேசவில்லை என்றால் அவர் என்னிடத்திலே பேச மாட்டார். நான் ஒருத்தர் இடத்துல பேசினாதான் ரிட்டன் பதில் வரும். இல்லைன்னா தனியா பேசுறேன்னா நான் பைத்தியம் சொல்லிடுவாங்க. சோ ஆண்டவர் நம்ம இடத்துல பேச வேண்டும் என்றால் நாம் அவரிடத்துல பேசணும். நான் அவரிடத்திலே, ஆண்டவரே நீர் எனக்கு இந்த நன்மையில செய்திருக்கிறீர், நீர் எனக்கு இந்த ஜீவனை கொடுத்திருக்கிறீர், நீர் எனக்கு இந்த பலத்தை கொடுத்திருக்கிறீர், நீர் எனக்கு இந்த ஆகாரத்தை கொடுத்திருக்கிறீர், நீர் என் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறீர், என் கணவனை ஆசீர்வதித்திருக்கிறீர், என் மனைவியை ஆசீர்வதித்திருக்கிறீர் என்று சொல்லி அனுதினமும் நாம் அவரை என்ன பண்ணணும் சொல்லுங்க, தொழுது கொள்ளுங்க, அவரை கனப்படுத்தணும். அல்லேலூயா. நான் அவரை மகிமைப்படுத்தணும். அதனாலதான் சொல்லப்பட்டது மல்கியாவிலே, நான் பிதாவானால் எனக்குண்டான கனம் எங்கே? அப்ப அந்த கனத்தை கொடுக்கிறவர் எப்படியாப்பட்டவர் என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும். அந்த கனம் வாங்குகிற மனிதன் அவர் எப்படிப்பட்ட மனிதன் அல்லது எப்படியாப்பட்ட தேவன் என்பதை நான் அறிந்திருப்பேன். ஆனால் அந்த கனத்தை நான் செலுத்த போகிறேன். நான் தேவனிடத்திலே ஒரு கனத்தை செலுத்த வேண்டும் என்றால் அந்த தேவன் எப்படியாப்பட்டவர், அவர் என் வாழ்க்கையில என்னவெல்லாம் செய்திருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் கூட வந்திருக்கிறார் என்ற நினைவு எனக்குள்ளே காணப்படும் பொழுது நான் அதிக கனம் செலுத்துகிறவனாய் காணப்படுகிறேன். அப்போ ஒரு காரியத்துல இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது சொன்னார், ஒருவனுக்கு ஒரு தாளந்து இருக்கிறவனுக்கு மன்னிக்கப்பட்டது, ஒரு தாளந்துல ஒரு கொஞ்சமாய் பாவம் செய்தவனுக்கு மன்னிக்கப்பட்டது, அதிகமாய் பாவம் செய்தவனுக்கு மன்னிக்கப்பட்டது. இதுல யார் அதிகமாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவார்கள் என்ற ஒரு காரியம் கேட்கப்பட்டது. அங்க என்ன சொல்லப்பட்டது? யாருக்கு எவருக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவன்தான் அதிகமான அன்பை செலுத்துகிறவனை காணப்படுகிறான். அப்போ அதிகமான நன்மையை நான் பெற்றிருக்கிறேன், அதிகமான என்னுடைய வாழ்க்கையில அதிகமாய் காணப்பட்ட என்னுடைய எல்லா பாவங்களையும் எல்லா மீறுதல்களையும் என் வாழ்க்கையில எண்ணி முடியாத காரியங்கள் எல்லாம் நான் அவருக்கு விரோதமாய் செய்திருந்தும் அவருடைய அன்பு என் மேலே பொழிந்து என்னை அனுதினமும் அவர் கண்ணோக்கி கொண்டே இருக்கிறார், என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனாலதான் நான் அவரை என்னுடைய கனத்தை நான் அவர் செலுத்திக் கொண்டே இருக்கிறேன். ஆமென். கனத்தை நான் ஏன் செலுத்துறேன்னா, நான் அவரை அறியாது இருந்தும், நான் அவரை விட்டு விலகி இருந்தும், அவர் என்னை விட்டு விலகாதவராய் அவருடைய கண்கள் எப்பொழுதும் இந்த ஆத்மாவே நோக்கி கொண்டே இருக்கிறதாம். கண்கள் எப்பொழுதும் அது மேலே வைக்கப்பட்டிருக்கிறதாம். அப்ப அந்த கண்கள் அது மேலே வைக்கப்பட வேண்டும் என்றால் நான் அவரிடத்துல எப்படி இருக்கணும்? சங்கீதம் 37:4 வாசிங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள செய்வார். அல்லேலூயா. கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள செய்வார். இன்றைக்கு என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, நான் ஆண்டவரிடத்துல வேண்டுதல் செய்கிறேன், எனக்கு அது கிடைக்கல. சோ அந்த மன மகிழ்ச்சி அல்லது ஆண்டவரிடத்துல சமூகத்துல வருவதற்கு கூட எனக்கு கஷ்டமாயிடுது. ஆனால் உன் தேவனாகி கர்த்தர் உன்னை விசாரிக்கிற தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கும் பொழுது, அந்த வாக்குத்தத்தத்தை நான் பிடித்திருக்கிறவனாய் காணப்படும் பொழுது என்னுடைய மகிழ்ச்சி எங்க இருக்கணுமா? அந்த தேவனிடத்திலே இருக்கணுமா? அப்படி இருக்கும் பொழுதுதான் என் இருதயத்தின் வேண்டுதல்களை எனக்கு அருள செய்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருள செய்ய எனக்கு அவர் கொடுக்கிறார்னா எனக்கு அதை கொடுக்கிறார். அப்ப நான் மன மகிழ்ச்சியை நான் அவருடைய சமூகத்திலே, அவருடைய பாதத்திலே, அவர் மேலே அந்த மகிழ்ச்சியை நான் வைக்கும் பொழுது என்னுடைய எல்லா இருதயத்தின் வேண்டுதல்களையும் அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் நான் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். இப்போ அதே நம்ம வாக்குத்தத்த அதிகாரத்துக்கு நாம் போவோம். அதற்கு முன்பான வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் உனக்கு அருள் செய்யப்படும். அல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கு? வாக்குத்தத்தத்துக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? அந்த வாக்குத்தத்தத்தை அவருடைய கண்கள் என் இருதயத்தின் மேலே பதிக்கப்பட வேண்டும் என்றால் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து
அவரை சேவிக்கும்படி. யாரை சேவிக்கும்படி? கர்த்தரை சேவிக்கும்படி. நீ அவரை முழு இருதயத்தோடு தானா, முழு ஆத்மாவோடு தான் நான் அவரை சேவிக்கணுமா? ஏதோ உதட்டளவுல அல்ல, ஏதோ எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் வார்த்தையினாலே நான் சொல்லிட்டு போறதல்ல. அந்த வார்த்தையினாலே என் கிரியையும் மாற வேண்டும், என்னுடைய செயல்களும் மாற்றப்பட வேண்டும். அப்படி மாற்றி என் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நான் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அந்த காரியத்திலே நான் அவரை சேவித்தால் எனக்கு என்ன பண்றதா? என் இருதயத்தின் வேண்டுதல்களை எனக்கு அருள் செய்கிறார். அல்லேலூயா. அப்போ இதே 11ஆம் வசனத்துக்கு அப்படியே மேல் வசனத்தை வாசிங்க. 12க்கு மேல் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். நீங்கள் சுதந்தரிக்க போகிற இந்த தேசம், இந்த ஆத்துமா எப்படின்னா அது வானத்தின், என மேலலாம் இருங்க, கடைசி பகுதி மட்டும் பாருங்க, வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆத்துமா எப்படி இருக்குதா? ஆத்துமா எந்த தண்ணீரை குடிக்குதா? வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கிற தேசமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கிற தேசமாய் இருக்கிறபடினாலதான் அவர் எப்பொழுதுமே உன்னை விசாரிக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த வானத்தின் மழை தண்ணீரை நான் குடிக்கிறேன், அந்த ஆகாரத்தை எனக்கு பெற்றுக் கொள்ளுகிறேன், அவரிடத்திலிருந்து அந்த காரியத்தை நான் பெற்றுக் கொள்கிறேன். அவர் என்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அவர் என்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினாலே என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடு நான் அவரிலே அன்பு கூறுவேன். அந்த வாக்குத்தத்தத்தின் மேல் வசனமும் கீழ் வசனத்தை நீங்க அப்படியே ஜோடித்து பார்க்கலாம். நான் ஏன் அவர் முழு இருதயத்தோடு அவர் என்னை ஏன் கண்ணோக்கிறார்னா, அவர் வானத்திலிருந்து அந்த மழை தண்ணீரை என்னுடைய ஆத்மாவுக்கு கொடுக்கிறார். அது எனக்கு என் ஆத்மாவுக்கு அது குடிக்கிற தேசமாய் மாற்றப்படுகிறது. அதுவும் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விசாரிக்கிற தேசமாய் காணப்படுகிறது. அவர் என்னை விசாரிக்கிறபடினாலே என் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நான் அவரில் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படிக்கு அவர் கொடுத்திருக்கிற கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். அல்லேலூயா. நான் அதை கீழ்ப்படிந்து நான் கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாய் காணப்படுகிறேன். 37ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, நான் கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன், ஆகையினாலே அவரின் இருதயத்தின் வேண்டுதல்களை எனக்கு அருள் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா? வாக்குத்தத்தத்தின் மேல் வசனமும் கீழ் வசனமும் அடுத்து என்ன சொல்லப்படுகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நான் இதை மனமகிழ்ச்சி நான் அவரிடத்துல ஏன் வருதுன்னா, அவருடைய வானத்தில இருந்தே அவருடைய ஆசீர்வாதத்தை என் மேல உச்சப்படுகிறது நிமித்தமாக தான். அவர் எனக்கு எல்லா தேவைகள், என் தேவைகள் யாவையும் அவர் சந்திக்கிறபடினாலே அந்த மகிழ்ச்சியை நான் அவருக்குள்ளே செலுத்துகிறேன். அல்லேலூயா. அப்ப இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் எனக்கு அருளை செய்கிறவராக. சங்கீதம் 145:18 வாசிங்க. மன மகிழ்ச்சி எனக்கு வருது, ஆனால் கிடைக்கலன்னு மனமகிழ்ச்சி விட்டு போகிறது. ஆனா அது ஏன் விட்டு போகிறதுன்னா, ஏன் அந்த ஆசீர்வாத இருதயத்தின் வேண்டுதல்களை நான் பெற்றுக்கொள்ள முடியலன்னா, உண்மையாய் தம்மை, அதாவது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சொல்லிட்டு நிப்பாட்ல, அங்க அடுத்ததான் இன்னொரு வார்த்தையும் கொடுக்கிறாரு. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்குமே கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. என் வாழ்க்கையிலே கர்த்தர் தூரமாய் இருக்கிறாரா அல்லது என் வாழ்க்கையிலே கர்த்தர் சமீபமாய் இருக்கிறாரா? தூரமாய் இருக்கிறேன் என்று நான் நம்பினால் அப்போ எனக்கு நான் அவர் இடத்துல எப்படி இல்ல, உண்மையாய் அவரை கூப்பிடல, அதனால என்னை விட்டு அவர் தூரமாய் இருக்கிறார். நான் உண்மையா கூப்பிட்டேன்னா அவர் எனக்கு சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தான் சொல்றாரு, நீங்கள் என் நாமத்தினாலே இதுவரைக்கும் எதையும் கேட்கலன்னு. என்ன சொல்றாரு? நீங்க நாமத்தினாலே நீங்க எதையுமே கேட்கல. அப்ப நம்ம கேட்கிறோம், யாருடைய நாமத்தினாலே கேட்கிறோம், எப்படி கேட்கிறோம்? உதட்டளவிலே நாம் பேசிக்கொண்டே நாம் ஜெபத்துல கடந்து போறோம், உதட்டளவிலே பேசிட்டு போறோம். ஆனால் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த மகிழ்ச்சி எனக்குள்ளே காணப்பட வேண்டும் என்றால் அவர் என்னோட வாசம் பண்ணுகிறார், என்னோட அசைவாடி கொண்டிருக்கிறார், என் இருதயத்தின் வேண்டுதல்களை எனக்கு அருளை செய்கிறார். அவருடைய கண்கள் எப்பொழுதும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நான் அவரை உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறேன், நான் உண்மையாய் அவரை நான் நம்பி இருக்கிறேன். இந்த நம்பிக்கை எனக்கு செலுத்தப்பட வேண்டும்.
அப்படி நான் செலுத்தும் பொழுதுதான் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் தான் அவர் என்ன பண்ணுகிறாரா? சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சமீபத்துக்கு அவர் தூரத்துக்கு மாத்திரமல்ல, சமீபத்திற்கும் தேவன் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் தூரமானவர் அல்ல, நமக்கு சமீபமாகவும் நம்மோட கூட அசைவாடுகிறவரமா இருக்கிறார். அவர் ஆதியும் அந்தமும் சொல்லப்பட்டது, வருஷத்தின் துவக்கமும் வருஷத்தின் முடிவு மட்டும். இந்த ஆத்துமாவானது எப்போ உருவாக்கப்பட்டதோ அப்போ முதல் நான் மரணம் சமீபிக்கும் வரைக்கும் இந்த ஆத்துமாவோட தேவன் கண்ணோக்கி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆத்துமாவோட தேவன் நோக்கி கொண்டிருந்து நான் விலகி போனாலும் அவர் என்னை விட்டு விலகாதவராய், அவர் எப்பொழுதுமே சமீபமாய் இருந்து எல்லா சூழ்நிலைகளுக்கும் என்னை விலக்கி தப்புவித்து என்னை காத்து கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, எத்தனையோ பிரச்சனைகளை உலகத்துல நடந்து கொண்டிருக்கலாம், ஆனால் கர்த்தரை நம்புகிறவனையும் கிருபை சூழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அல்லேலூயா. நான் அவரை நம்பி இருக்கிறேன், அதனால அவருடைய கிருபை என் மேல இருக்கிறது நான் சொல்ல முடியுமா? நான் தைரியமா சொல்லணும், ஆண்டவரை நான் உண்மை நம்பி இருக்கிறேன், அதனாலதான் உங்க கிருபை என்கிட்ட இருக்குது. அந்த கிருபை என்கிட்ட இல்லைன்னா நான் என்றைக்கோ மரித்து போயிருப்பேன். அந்த கிருபை இல்லைன்னா என்றைக்கு நான் எங்கேயோ போயிருப்பேன், உண்மை விட்டு விலக தூரமா போயிருப்பேன். அவருடைய கிருபை கொஞ்சமா இருக்கிறபடினாலதான், அந்த கொஞ்சத்தினாலதான் இன்றைக்கு நான் சபையில நான் உட்கார்ந்து கொண்டே இருக்கிறேன். என்னுடைய பலமும் என்னுடைய முயற்சியும் அல்ல, என்னுடைய சுய பலத்தினாலே நான் சபையில ஓடி வந்து காலையில வந்து உட்கார்ந்து இருக்கிறேன் என்று இல்லை, அவருடைய கிருபை நிமித்தமான. அப்ப தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். உபாகமம் 12:8 வாசிங்களேன். ஆனா இன்றைக்கு என்ன நடக்கிறதுனா, நான் நோக்கி கூப்பிடுகிறேன், சபைமா இல்ல, ஆனா கேட்கறது கிடைக்கல அப்படின்றத நினைக்கிறேன்னா, இங்க பாருங்க ஏன் அது நடக்குதுன்னா, இங்கே இந்நாளில் நாம் அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானதெல்லாம் செய்கிறது போல நீங்கள் செய்யாதிருப்பீர்களாக. இன்றைக்கு இங்கே இந்நாளில் நாம் அவனவன், அது தனியா பிரிச்சுக்கிறீங்கன்னா நம்மளே சொல்லிக்கலாம், நான் என்னுடைய பார்வைக்கு எதெல்லாம் சரியா தோணுதோ அதை நான் செய்யாம இருக்கணுமா? அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்துல எது சொல்லப்பட்டிருக்கு, எது நீதி நாம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல அவனவன் தன் தன் பார்வைக்கு, தன் தன் பார்வைக்குன்னா ஒரு காரியம் இது நீதின்னா இது தப்பு, இது நான் சொல்றேன் என்னுடைய பார்வைக்கு இது கரெக்ட், எப்படி போட்டுறோம்? எப்படி நீங்க என்ன ஆயிடுதுன்னா, இது சொன்ன ஒரு காரியத்தை நீங்க நம்ம பிள்ளைகிட்ட சொல்லி பாருங்களேன், போகாது, உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும், அது என்னன்றது எனக்கு தெரியும், இல்ல அந்த காரியம் இதுதான் கரெக்ட் அப்படின்னு நம்ம வாதாடும். ஏன்னா தன் பார்வைக்கு சரியானது, நான் ஆண்டவரிடத்துல பெற்றுக் கொள்ளாதது, அவரிடத்துல மனமகிழ்ச்சி போகாதது, அந்த காரியத்தை தம்மை நோக்கி அவரை உண்மையாய் கூப்பிட முடியாது. என்னன்னா, நான் ஜெபிக்கிறேன், நான் கரெக்டா தான் ஜெபிக்கிறேன், நீ கரெக்டா ஜெபிச்சு, நான் கரெக்டா தான் ஜெபிக்கிறேன் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? நான் தினமும் கரெக்டா 3 மணி நான் கரெக்டா ஜெபிக்கிறேன். எப்படி ஜெபிக்கிறோம்? தன் பார்வைக்கு சரியானது. நான் அப்ப அந்த ஆசீர்வாதத்தை என்னால பெற்றுக்கொள்ளவே முடியாது, ஏன்னா என் பார்வைக்கு தான் சரியா இருக்கு. அவருடைய மேலே நான் செலுத்தணும். அல்லேலூயா. அந்த பார்வை நான் அவர் மேல செலுத்தி, அவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ, எனக்கு மேல இருக்கிறவர் என்ன சொல்லுகிறாரோ, இந்த வார்த்தை எனக்கு என்ன சொல்லுகிறதோ அதன்படி நான் செய்வேன். ஆனால் என் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த இருதயத்தின் வேண்டுதல் எனக்கு அருளப்படணும்னா, அவன் இந்நாளில் தன் தன் பார்வைக்கு சரியானதை எல்லாம் செய்கிறது போல நீங்களும் செய்யாதிருப்பீர்களாக. அல்லேலூயா. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் இளைப்பாறுதலிலும் சுதந்திரத்திலும் இன்னும் பிரவேசிக்கவில்லையே. ஏன் நான் இன்னும் அவருடைய ஆசீர்வாதத்துல பிரவேசிக்கவே இல்லையா? அப்ப இப்ப பாக்குறதுல என்னது, சும்மா ஒரு லைட்டா கொடுத்துட்டு போயிருக்காரு, அதை நான் அனுபவிச்சுட்டு எல்லாத்தையும் சுதந்திரிச்சுட்ட மாதிரி என்னுடைய பார்வைக்கு சரியா இருக்கு. நான் கொஞ்சம் பெற்றுக்கொண்டு என்ன சொல்லிட்டேன், இப்ப நான் எல்லாவற்றையும் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஏன்னு சொல்லாதிருப்பானாக. வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, நான் சொல்லல. அப்போ உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் இளைப்பாறுதல்னா, நான் கஷ்டப்பட்டு நான் முயற்சி பண்ணி அல்ல, அதுல நான் அமைதல் உள்ளவனாய், நான் சுதந்திரமாய், எனக்கு எல்லாமே இலவசமாய், எனக்கு எல்லாமே சுதந்திரமாய், நான் எல்லாரையும் ஈஸியா எடுத்துக்கொள்கிற போல
காரியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் நீங்கள், அதுல சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள், அதுல நான் வாசிக்கும் பொழுது நாங்கள், நான் இன்னும் அதிலே பிரவேசிக்கவில்லையே. நான் இன்னும் அதுல பிரவேசிக்கவே இல்லை. நான் பார்த்திருக்கிற ஒரு சிறிய காரியம் தான். நான் பார்த்திருக்கிறதா ஒரு இன்றைக்கு நான் பார்க்கிற ஒரு சம்பளமே எடுத்தேன். ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டா போதுமா? நான் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டா போதுமா? நான் அதை விட மேலானதான் யோசிக்கணும். ஆனா அதை விட மேலானதான் அவர் கொடுப்பாராய. இளைப்பாறுதலிலும் சுதந்திரத்திலும் நான் இன்னும் பிரவேசிக்கிறேன். அந்த இளைப்பாறுதலும் சுதந்திரம் வந்துச்சுன்னா நான் மேலான காரியத்தை நான் அடைந்திருக்கிறேன். நான் எப்பொழுது அந்த இளைப்பாறுதலிலும் எப்பொழுது நான் அந்த சுதந்திரத்திலும் நான் அடைந்திருக்கிறேனோ அப்பவே நான் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்துல நான் பிரவேசித்து விட்டேன். அல்லேலூயா, ஆமென். அந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்க உள்ள போகணும்னா தன் பார்வைக்கு நலமானதை செய்கிறது போல செய்யாமல் அவருடைய இளைப்பாறுதலிலே நான் பிரவேசிப்பதற்கு, அவர் கொடுத்த அந்த தேசத்துல நான் பிரவேசிப்பதற்கு, உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளை செய்வதற்கு, நமக்கு இஷ்டமானது படி செய்யாம அவருடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ, அவருடைய நமக்கு மேலே இருக்கிறவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதற்கு கீழ்ப்படிந்து நான் நடக்கும் பொழுது, அதுதான் அங்க சொல்லப்படுகிறது. உபாகமத்தில் நான் வாசித்தோம். நம்மளுக்கு அடுத்த வசனத்தில் என்ன சொல்லப்படுது? உனக்கு கொடுத்த முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அவர்கள் அன்பு கூர்ந்து உன் கட்டளையே சேவிக்க கடவாய். அவர் உனக்கு கொடுத்த அந்த கட்டளையை நீ என்ன பண்ணும்? நடக்கணுமா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நடக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நான் அதன்படி நான் நடக்கும் பொழுதுதான் அந்த சுதந்திரத்திலும் இளைப்பாறுதலும் நான் பிரவேசிக்கிறேன். அல்லேலூயா. சங்கீதம் 9 வசனத்தை நான் வாசித்தேன் இல்லையா? தேவனாகிய கர்த்தர் கொடுக்கும் தேசத்தில் இன்னும் நான் பிரவேசிக்கவில்லை. சங்கீதம் 62:8 வாசிங்க. எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஜனங்களே, எக்காலத்திலும் என்னது? எக்காலத்திலும், எக்காலத்திலும் முடிச்சிடாதீங்க. எக்காலத்திலும் எல்லா நேரத்திலும் அவரை நம்பணுமா? என் முழு இருதயம் எப்படி இருக்கணுமா? எல்லா நேரத்திலும் அவரை நான் நம்பணும். அவருடைய சமூகத்துல எதை போட்டணும்? இருதயத்தை. உன்னுடைய வார்த்தை, உன்னுடைய உதட்டுல இருக்கிற வார்த்தையை ஊற்றி விட்டு போகிறதல்ல. உன் இருதயத்தை ஆண்டவரிடத்திலே ஊற்றும் பொழுதுதான் உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருள் செய்யப்படும். ஏன்னா என் இருதயத்துல என்ன இருக்கு, அந்த இருதயத்துல நான் இருக்கிறதுனா உங்ககிட்ட கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்னால் அன்றைக்கு முணுமுணுத்தாள் என்று சொல்லப்படுகிறது. அவள் இருதயத்தை அவள் ஊற்றினாள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அவள் ஊற்றின பொழுது மலடி என்று சொல்லப்பட்டவளே மலட்டு தன்மையை தேவன் நீக்கி போட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மலட்டு தன்மை இருக்கிறதா? இது நடக்காது என்று சொல்லுகிறார்களா? அது நடக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. உனக்கு முடியாது என்று சொல்லுகிறதை தேவன் முடியும் என்று சொல்லுகிறார். தேவன் எல்லாவற்றையும் முடித்து தருகிறவர், இல்லாததை இருக்கிறவராய் மாற்றுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேவனிடத்தில் தான் உன் இருதயத்தை ஊற்ற சொன்னது, மனிதனிடத்திலே அல்ல, வேறொரு காரியத்தில் இடத்துல அல்ல. இந்த ஜனங்கள் தங்கள் உதட்டுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப என்னுடைய கனம் உதட்டிலே இருக்கிறதா, இருதயத்திலிருந்து ஆண்டவரிடத்துல ஊற்றுகிறேனா? நான் இருதயத்திலிருந்து ஊற்றுகிறேன்னா தேவன் அடுத்ததா சொல்லுகிறார், தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அடைக்கலமாய் இருக்கிறார் என்ற வார்த்தைக்கு நீங்க அப்படியே எக்காலத்திலும் அவர் அடைக்கலமாய் இருக்கார். ஏன்னா நான் எக்காலத்திலும் அவரை நம்பிக்கொண்டே இருக்கிறேன். அவர் எக்காலமும் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். எந்த சூழலும் எல்லா நேரத்திலும் அவர் எனக்கு அடைக்கலம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய பாதுகாப்பு நிலையிலே தான் நான் இருந்து கொண்டே இருக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைகளின் நிலையிலே வந்த உனக்கு என்னாச்சு? அவராலே அடைக்கலம். அல்லேலூயா. ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வாசனை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வந்த உனக்கு அவராலே அடைக்கலம். அப்ப எனக்கு அடைக்கலம் என் புருஷனால அல்ல, எனக்கு அடைக்கலம் என் மனைவினால அல்ல, எனக்கு அடைக்கலம் என் பிள்ளைகளினால அல்ல, எனக்கு அடைக்கலம் அவராலே வந்தது. அல்லேலூயா. இந்த அடைக்கலம் அவராலே வருகிறது. ஆகையினாலே எந்த சூழ்நிலை எக்காலமும் நான் பயப்படவே இல்லை. அந்த வசனத்திலே கடைசியா என்ன சொல்லப்பட்டிருக்கு? சேலா. சேலானா ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சேலான் என்றால் என்ன? ஆமென் என்பது அர்த்தம். அந்த வசனத்துக்கு முடிவு சேலான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. தேவன் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். எக்காலத்திலும் அவர் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அல்லேலூயா.
அந்த அடைக்கலமான தேவனை நான் நம்பிக்கொண்டு, அந்த அடைக்கலமான தேவனிடத்துல நான் இருந்து கொண்டு, அவர் எப்பொழுதும் என் கண்கள் உன்னையே பார்த்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்ன தேவனோடு இருந்து கொண்டு நான் ஏன் அல்லோலப்படணும்? நானே அங்கலாய்க்கணும்? வேண்டவே வேண்டாம். தன் பார்வைக்கு நலமானதை செய்யாமல் அவர் எனக்கு சொன்ன காரியத்தை அதை நான் பிடித்து கொண்டு அந்த காரியத்திலே நான் நடக்கும் பொழுது அவர் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். எஸ்தர் எழுதின புஸ்தகம் 5:6 கடைசியில் அது நடுவுல மட்டும் வாசிங்க. அது உனக்கு கொடுக்கப்படும். உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிறது என்ன? பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். இங்க எஸ்தரை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் வாசிக்கலாம். ஆனால் அதுல நீங்கள் நடு மையத்தில் இருக்கிற காரியத்தை நீங்க பார்க்கலாம். என் இருதயத்தின் வேண்டுதல்களை நான் அவருக்கு முன்பாய் கொடுக்கும் பொழுது, அவர் எனக்கு எப்பொழுதும் அடைக்கலமாய் இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், உன் வேண்டுதல் என்ன? என்ன ஆண்டவர் என்ன கேட்கிறார்? இப்ப கேட்கிறார், உன் இருதயத்தினுடைய உன்னுடைய வேண்டுதல் என்ன? இன்றைக்கு வருஷத்தின் கடைசியில நிற்கிற நாம் அவரிடத்துல, ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கிறது, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. நீ இன்றைக்கு ஆண்டவரிடத்துல உன் வேண்டுதல் என்ன? அதை தேவனிடத்தில் கேள், அதை அவர் உனக்கு கொடுப்பார். எப்படி கேட்கணும்? உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும் அவரிடத்துல கேட்க வேண்டும். உன் இருதயத்தை அவரிடத்துல ஊற்றி கேட்க வேண்டும். உன் இருதயத்தை அவரிடத்துல ஊற்றி கேட்கும் பொழுது அது உனக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த கேட்கிறதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அங்கே ராஜாத்துக்கு அது எஸ்தருக்கு சொல்லப்படுது, ராஜ்யத்தில் பாதி கேட்டால் பாதி மட்டும் தான். அப்ப மனிதன் என்ன சொல்லுறானா, இந்த ராஜ்யத்துல பாதி மட்டும் கேட்டாலும் அவன் முழுசுன்னு சொல்லல. ஆண்டவர் நான் சொல்றாரு, இந்த உலகத்தையே நான் உன் கையில கொடுத்திருக்கிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நான் ஆண்டவரிடத்துல இருதயத்தை ஊற்றும் பொழுது இந்த உலகமே உன் காலடியில் இருக்கிறது, இந்த உலகத்தையே உன் கையில கொடுத்துட்டேன்ட்டாரு. உண்மையா இல்லையா? என்னடா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆதியிலே தேவன் ஆதாமை ஏவாளை சிருஷ்டிக்கும் பொழுது ஒரு தோட்டம் மட்டும்தான் உருவாக்கப்பட்டது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் உண்டானது பூமியும் ஒழுங்கின்மை வெறுமையுமா இருக்கு, அதுல ஒரு தோட்டம் உருவாக்கப்பட்டது. அந்த தோட்டத்திலே தேவன் ஆதாமை ஏவாளை கொண்டு நிறுத்தி என்ன பண்ணாரு? என்ன சொன்னாரு? அது எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்க. அதுல எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லும் போலதே அதுல நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சகலவித விருட்சங்களும் நிறைந்த கனிகளும் மரங்களும் செடிகளும் சகலவித ஊரும் பிராணிகளும் மச்சங்களும் ஆகாயத்து பறவைகளும் எல்லாவற்றையும் தன் நீரில் வாழ்றது, நிலத்துல வாழ்றது எல்லாத்தையும் உருவாக்கிட்டு ஆண்டு கொள்ளினார். அப்ப என்ன அர்த்தம்? அவர் பாதி மட்டும் கொடுக்கல தேவன் அல்ல, மொத்தத்தையும் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. இந்த வருடத்தின் கடைசியில நிற்கிற நாம் அவரிடத்துல கேட்கிறது ஒன்றே ஒன்றுதான், என் இருதயத்தின் வேண்டுதல் இது ஆண்டவரே, இந்த இருதயத்தின் வேண்டுதலை எனக்கு அருளை செய்வீராக என்று சொல்லி இருதயத்தை நான் ஊற்றி விடும் பொழுது அவர் சொல்லுகிறார், உன் கேட்டது உனக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. நீ கேட்டது உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி தேவன் உனக்கு வாக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். வாசிங்க உபாகமம் 2:7 வாசி. உன் கையின் கிரியைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல் என்றார். அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகளின் கை கிரியைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டதுக்கு முன்னால உன் வேண்டுதல் என்ன? அப்ப என்னுடைய வேண்டுதல், ஆண்டவரே நான் ஐஸ்வர்யவான் ஆகணும், ஆண்டவரே எனக்கு கார் வேணும், ஆண்டவரே எனக்கு வீடு வேணும். கரெக்ட், நான் கேட்டதெல்லாம் கரெக்ட். ஆனால் அதை பெற்றுக் கொள்வதற்கு தேவன் உன்னுடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. உன் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார், உன் கைகளில் கிரியைகள் எல்லாம் ஆசீர்வதித்து வருகிறார். அது நீங்க எப்ப போட்டாலும் அந்த ஆசீர்வாதம் இருந்து கொண்டேதான் இருக்கு. ஆசீர்வதித்து முடித்து விட்டார் அல்ல, ஆசீர்வதிக்க போகிறார் அல்ல, ஆசீர்வதித்து வருகிறார். இன்றைக்கும் அவர் ஆசீர்வதிக்கிறார், நாளைக்கும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் நேற்றும் ஆசீர்வதித்தார். இது எல்லாவற்றையும் நாம கரெக்டா எழுதுவோம். அப்போ ஆசீர்வதித்து வருகிறார். நீ இந்த பெரிய வனாந்தர வழியாய் நடந்து வருகிறதை அறிவார். வனாந்தரம் என்று சொல்லப்படும் பொழுது ஒன்றுமில்லாத சூழ்நிலை, எதுவுமே கிடைக்காத சூழ்நிலை,
தள்ளப்பட்ட சூழ்நிலை, வெறுமையாக்கப்பட்ட சூழ்நிலை, இது எல்லாவற்றையும் அவர் அறிவார். அவர் அறிந்து அவர் என்ன சொன்னானா, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருந்தார். அல்லேலூயா. இந்த இத்தனை ஆண்டு காலம் தேவன் என்னோட கூட இருந்தார். அல்லேலூயா. இப்பவும் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இனிமேலும் இருக்க போகிறார். அதுதான் என்னுடைய விசுவாசம், அதுதான் என் இருதயத்தின் அறிக்கை. ஆண்டவரே, நான் இப்பொழுதும் நீர் என்னோட இருக்கிறேன், இனிமேலும் நீர் என்னோட கூட இருக்க போகிறேன். ஆனால் அடுத்ததாய் சொல்லுகிறது, உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல். அல்லேலூயா. இந்த வார்த்தை இப்பொழுது கடந்து வருகிறது. உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று தேவன் சொல்லுகிறார். இந்த வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு பார்க்கலாம், நம்முடைய வாழ்க்கையில குறைவுபட்ட மாதிரி தெரியும், ஒரு பிரச்சனை காணப்பட்ட மாதிரி தெரியும். அது பிரச்சனையே அல்ல. அது குறைவுபட்ட மாதிரி, அந்த குறைவுல நிமித்தமா நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. இந்த குறைவுல எனக்கு என்ன கற்று தருகிறேன், இந்த குறைவுல எனக்கு என்ன கற்று தருகிறேன், அந்த குறைவை நிறைவாக்குவதற்கு ஆண்டவரே உன் கைகளின் கிரியை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னீரே, இந்த குறையினை நிறைவாக்கும். என் முழு இருதயத்தோடு, என் முழு ஆத்மாவோட, என் இருதயத்தை நான் உனக்கு முன்பாய் ஊற்றி விடுகிறேன். நீ என் குறைவுகளை நிறைவாக்க வேண்டும் என்று சொல்லுவான். உனக்கு ஒரு குறைவும் இல்லை, நமக்கு ஒரு குறைவும் இல்லை. பக்கத்துல சொல்ல, இந்த வருஷத்துல இருந்து அடுத்த வருஷத்துல உனக்கு ஒரு குறைவும் இல்லை, ஒரு குறைவும் உங்களுக்கு காணப்படாது. ஏனென்றால் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருந்து ஒரு குறைவும் இல்லாமல் உன்னை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். குறைவுகளை நிறைவாக்குற தேவன் என்னோடு உண்டு என்று விசுவாசத்தோடு இப்ப நாம சொல்லிட்டோம். உனக்கு ஒரு குறை இல்லைன்னு வாயின் வார்த்தையில சொன்னமா, இருதயத்துக்கு சொன்னமானா கேள்வி யோசிச்சுவாங்க. ஏன்னா டக்கு நம்ம சொன்னோன்னு சொன்ன உடனே என்ன பண்ணோம், உனக்கு ஒரு குறை இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது, உண்மையாகவே என் தேவன் என் உன் குறைவுகளை நிறைவாக்குவார் என்று என் இருதயத்திலிருந்து நான் சொன்னேன். கேள்வி நீ வீட்டுல இருந்து ஜெபிக்கும் போதும் சொல்லு, அடுத்தவர்களுக்காக ஜெபிக்கிறோமா, இருதயத்திலிருந்து ஊற்றுங்க. ஆண்டவரே, அந்த குடும்பத்துக்கு இந்த காரியத்தை நீங்க செய்து கொடுங்க. ஆண்டவரே, அந்த குடும்பத்துல இருக்கிற அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர செய்யுங்க. ஆண்டவரே, அந்த குடும்பத்தில இருந்து இந்த காரியத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை தாங்க. அவர்கள் தேவைகள் யாவை செஞ்சீங்கன்னு உங்களை இருதயத்திலிருந்து ஊற்றி விடுங்க. இருதயத்துல மனப்பூர்வமாய் சொல்லுங்க. அவங்களுடைய மனதின் ஆழத்திலிருந்து அதை சொல்லும் பொழுது அது உனக்கு தேவன் என்ன சொன்னா, உன் வேண்டுதல் என்ன அது உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அந்த வேண்டுதலை நிறைவேற்றுகிறவர் உன்னோட கூட உண்டு. 32:12 வாசிங்க. அல்லேலூயா. இப்போ எனக்கு ஒரு குறைவும் இல்லாமல் எனக்கு இந்த காரியத்தை தேவன் எனக்கு ஆசீர்வதித்து வருகிறாருன்னா, இங்க சொல்லுகிறது கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். யார் சொல்ல முடியும்? நம்ம பக்கத்துல இருக்கிற அந்நியன் சொல்லுவான், கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அவனை என்று சொல்லும் பொழுது மத்தவன் சொன்னாதான் அவனை. கர்த்தர் ஒருவரை என்னை வழி நடத்தினார் என்று சொல்ல, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. அந்நிய தேவன் என்று சொன்னா அவிசுவாசமோ, தேவனுக்கு விரோதமான செயலோ, தேவனுக்கு பிரியமில்லாத காரியமோ அவனோட இருந்ததில்லை. அதனால கர்த்தர் அவனை வழி நடத்தினார். அவனை எல்லா தீங்குக்கும் விலைக்கு மீட்டு கொண்டார். அவனுடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்பட்டது. அவன் நின்று மட்டுமாய் தேவன் அவனை ஆசீர்வதித்து வருகிறார் என்று சொல்லி மற்றவன் உன்னை பார்த்து சொல்லுகிறான், காணப்படுகிறான். உன் இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பாக மாத்திரம் ஊட்டி விடுங்க. அடுத்தவனை பார்த்து சொல்லுவான், கர்த்தர் தான் அவங்களோட கூட இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க இன்றைக்கு இப்படி ஒன்றுமே இல்லை, வருமானமே இல்லைன்னு தெரியுது, கண்ணுக்கு எதிரில் தெரியுது. ஆனா எப்படி ஜீவிக்கிறாங்க, எப்படி வாழ்றாங்க, எப்படி நடக்கிறாங்க, அடுத்தவனை பார்த்து சொல்லுவான். அல்லேலூயா. அதை கர்த்தர் தான் மாற்றுவார். ஏனென்றால் இல்லாதவைகளை இருக்கிறவராய் மாற்றுகிற தேவன், காண்கிற தேவன் உன்னோடு உண்டு. அந்த தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்தி, அந்த தேவனுக்கு நாம் துதிகளை செலுத்துகிறது இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு. உன் ஆத்துமாவை முழு இருதயத்தோடு ஊற்றிவிடு. வருகிற வருடத்திலே நாம ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, இந்த வருடத்துல இருந்து, நான் வருகிற வருடத்துல இருந்தாது நான் என்னுடைய ஜெபம், என்னுடைய வேண்டுதல், என்னுடைய விண்ணப்பம் எல்லாமே முழு இருதயத்தோடு என்னை வழி நடத்துகிற நீர், என்னை இந்த உலகத்துல இருக்கிற யாரோ என்னை ஒருவரும் என்னை உயர்த்த முடியாது, நீங்க ஒருவர் மாத்திரம் தான் என்னை உயர்த்தணும்னு சொல்லிட்டு அவரிடத்துல நான் ஒப்பு கொடுத்தோம்னா, உன் வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.